நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அப்போ ரெட் கலர் பெல் ஏற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வர நீங்கள் பார்த்துட்டு எந்த ஒரு டவுட்னாலும் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பிஏ டிப்ஸ் பரத். ஸோ இந்த வீடியோ வந்து எந்த டிப்ஸுக்காக பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, ஓல்ட் டிப்ஸ்னு போட்டிருப்பேன். ஸோ ஓல்ட் டிப்ஸ்னு போட்டதுனால நீங்கள் ஒன்றும் குழப்பிக்க வேணாம், ரொம்ப பழைய டிப்ஸு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓல்ட் டிப்ஸ்னா என்னன்னா, சரி ஜென்ரலாக காமனாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓல்ட் டிப்ஸ்னு போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்க்கலாம் தம்ப்நெயிலே, என்னடா ஒரு சர்க்யூட் மாதிரி போட்டிருக்காரு, கனெக்ஷன்லாம் தந்திருக்காரு, கண்டென்சரு காயிலெலாம் வச்சு அந்த பாட்டில் வச்சு இது கனெக்ஷன்லாம் தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். அது கனெக்ஷன் இல்லை, அந்த கரண்டியில் வந்து அந்த ஸ்பூன் இருக்குல்ல, கரண்டி மாதிரி பெரிய கரண்டி, அதில் வந்து நான் எண்ணெய் விட்டுருக்கேன். அந்த எண்ணெய் இது பண்ணது வந்து உங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து நான் அதை கவுத்து வச்சேன்னா அது வந்து எண்ணெய் வந்து கீழே கொட்டிக்கும். ஸோ அந்த ஒரு சப்போர்ட்காக தான் நான் அந்த ஒரு காயில் வச்சுருக்கேன். சரி, ஃபோட்டோ எடுக்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சுது, சரி அதை வந்து நம்ம அப்படியே போடலாமே அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கேனே தவிர, மிச்சப்படி அது வந்து சப்ளை கனெக்ஷனு கண்டென்சர் அது வச்சுலாம் நம்ம பியர் கூட தாவாது. நான் சும்மா சப்போர்ட்காக தான் அந்த கண்டென்சரு நான் வந்து உங்களுக்கு அதில் ஃபோட்டோவில் காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் யாரும் இது மாதிரி கனெக்ஷனால் தாடி வருமா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினச்சிக்காதீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அது வந்து சப்போர்ட்காக தான் நான் வந்து உங்களுக்கு அந்த கண்டென்சரை வந்து நான் கீழே வச்சு சப்போர்ட் தந்திருக்கேன் அந்த கரண்டிக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரல் டிப்ஸ் தான். நான் எப்போவுமே உங்ககிட்ட சொல்கிறது தான் பியர்டுக்கு. ஒன்றும் இல்லை, செக்கில் ஆட்டின நல்ல தேங்காய் எண்ணெய். நான் அந்த பாட்டிலை கூட உங்கள் தம்ப்நெயிலில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த ஆரஞ்சு கலர் பாட்டில் வந்து நான் கேரளாவில் வாங்கினது. நம்ம கேரளாவில் செங்கனூர்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கே வாங்கின எண்ணெய் இது. செக்கில் ஆட்டின நல்ல தேங்காய் எண்ணெய். அந்த தேங்காய் எண்ணெயை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா, உங்கள் ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா, ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா உங்கள் ஃபேஸில் மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் கிடைக்கும். தாடி வந்து வளர்றது உங்களுக்கே தெரியும். நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து அதான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா செக்கில் ஆட்டின நல்லா தேங்காய் எண்ணெய் அப்படின்னு கேட்டு நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். பியர் க்ரோத் வந்து உங்களுக்கு தெரியும், ரிசல்ட் கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ அதுக்காக தான் செக்கில் ஆட்டின எண்ணெய் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்போத்துலேருந்து. ஸோ அதனால் இந்த எண்ணெயை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இந்த கோகோனட் ஆயில், அது கூட நீங்கள் வேணும்னா கேஸ்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஆயில் பாருங்கள், பார்த்துட்டு எந்த ஒரு டவுட்னாலும் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த செக்கில் ஆட்டின நல்ல தேங்காய் எண்ணெயும் அதே மாதிரி கேஸ்ட் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸில். அப்போ தான் வந்து உங்கள் பியர் க்ரோத் ஆகும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறந்துடாமல் நம்ம சேனல் மிஸ்டர் பி டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்துட்டு எந்த ஒரு டவுட்னாலும் என்கிட்ட ஈஸியாக கேட்கலாம். நானும் உங்கள் டவுட்லாம் கிளியர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான், நீங்கள் வீக்லியே ட்ரை பண்ணலாம் ஈஸியாக. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குனாலும் வேணாலும் ஷேர் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.